நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா கொஸ்டின் நம்பர் 2ல பி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்க போறது கொஸ்டின் நம்பர் 2ல பி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு சம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மிஸ்டர் கவுல் ஏஜ்டு 60 இயர்ஸ். ஓகேவா? அப்போ அவருடைய ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ். Retired from a private company on 1st February 2024. ஓகேவா? பிரைவேட் கம்பெனி. அப்போ இவர் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகேவா? நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் எப்ப ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா 1st February 2024ல ரிட்டையர் ஆகுறாரு. He served as a general manager in this company for 25 years and 6 months. ஓகே, ஸோ இவரோட சர்வீஸ் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் 25 years 6 months. Next, he was drawing a basic salary of rupees 95,000 per month since 1st January 2024. இவரோட பேசிக் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95,000 per month. Next, DNS allowance of 12% of basic salary. இதுல 30% forms part of the salary for retirement benefit. ஸோ இவரோட பேசிக் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் 95,000 per month. நெக்ஸ்ட் டிஏ பார்த்தீங்க அப்படின்னா 12% பேசிக்ல. ஸோ இதுல 30% தான் நமக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்காக எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கிராஜுவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 25 லேக் ரிசீவ் பண்றாரு. லீவ் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 12 லேக் ரிசீவ் பண்றாரு. அண்ட் கம்யூட்டட் பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000 ரிசீவ் பண்றாரு. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு செப்பரேட் கால்குலேஷன் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, யூ ஆர் ரெக்வயர்ட் டு கம்ப்யூட் ஹிஸ் இன்கம் சார்ஜபிள் அண்டர் தி ஹெட் சேலரி ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2024-25, assuming he opted out of default tax regime under section 115 BAC of the Income Tax Act 1961. ஓகே, ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டாக்ஸ் ரெசியூம் ஃபாலோ பண்ணல, ஓல்டு டாக்ஸ் ரெசியூம் தான் ஃபாலோ பண்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதோட இந்த தனித்தனியாக கால்குலேஷன் எது வேணுமோ அதுக்கெல்லாம் நம்ம கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதை அப்படியே ஃபார்மெட்ல ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கிராஜுவிட்டி. ஸோ அதோட கால்குலேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஜுவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அப்ப அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். பட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து அவங்க பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல கவர் ஆனாங்க அப்படின்னா ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல கவர் ஆகல அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஏன்? பிகாஸ் இவர் வந்து பிரைவேட் கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து இது வராது, நமக்கு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். ஓகே, ஸோ இப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ரெண்டு ப்ரொவிஷன் இருக்கு. ஒன்னு வந்து அவர் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல கவர் ஆயிருக்காரா இல்ல கவர் ஆகலன்னு பார்க்கணும். ஓகேவா? நம்ம சம்மல பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து he is covered by the payment of gratuity act. ஓகே, அப்போ நமக்கு பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல கவர் ஆயிருக்காங்க. ஓகே, அப்போ இது நமக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனுமே தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஏதாச்சும் ஒரு சில ப்ரொவிஷன் நீங்க மிஸ் பண்ணியிருந்தா கூட சம் வந்து உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால எந்த ப்ரொவிஷன்ஸுமே நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிராஜுவிட்டியோட கால்குலேஷன் பார்க்கலாம்.
rupees rupees. Okay, next actual received. ஆக்சுவலா அவங்க எவ்வளவு ரிசீவ் பண்றாங்க? 25 lakh. அப்போ இதை நம்ம வந்து டைரக்டா அவுட் காலத்துல எழுதிக்கலாம். ஓகே, 25 lakh. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் தி ஃபாலோயிங். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவல், செகண்ட் ஒன் statutory limit, third one $15 divided by 26 into completed year of service into salary per month. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபார்மெட்ல நம்ம எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் எவ்வளோ? 25 lakh. நெக்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 lakhs. Third one 15 divided by 26 into completed year of service into salary per month. ஓகேவா, இதுல இந்த கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் இதுக்கு நமக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசோசியேட் இருக்காருன்னா அவர் வந்து பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல கவர் ஆயிருக்காரு அப்படின்னா அவரோட கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் 25 years பிளஸ் 8 month இருந்தா மட்டும்தான் நம்ம ஃபுல் இயரை கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா, இதே 8 இயருக்கு கீழே 25 years பிளஸ் 7 month இருந்தாலுமே நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், ஃபுல் இயரை கன்வெர்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, 7க்கு மேல இருந்தாதான் நம்ம வந்து ஃபுல் இயரை கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, அப்ப நமக்கு கிவன் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 25 years பிளஸ் 6 month தான் இருக்கு. ஓகேவா, அப்ப இந்த கிவன் கேஸ்ல இவரோட கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி 25 years மட்டும்தான். ஓகேவா, ஸோ இந்த 6 month வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஓகே, ஸோ அதோட ப்ரொவிஷன்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதோட கால்குலேஷன் பார்க்கலாம். 15 divided by 26 into completed year of service எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. ஓகேவா, into salary per month. ஸோ இந்த பர்பஸ்ல சேலரினா என்ன அப்படின்னா சேலரி ஈக்குவல் டு பேசிக் பிளஸ் டிஏ லாஸ்ட் ட்ரான். ஓகேவா, அப்போ நம்மளோட பேசிக் சேலரி எவ்வளோ? 95,000 per month. ஓகே, 95,000 பிளஸ் டிஏ. டிஏ என்ன சொல்லியிருந்தாங்க? 12% ஆஃப் பேசிக் சேலரி. அப்போ இந்த 95,000ல 95,000 இன்ட்டு 12% போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 11,400 வருது. ஓகே, இப்போ நம்மளோட டிஏ லாஸ்ட் ஆன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,400. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 95,000 பிளஸ் 11,400 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,06,400 வருது. 1,06,400. ஓகே, ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். 1,06,400 into 25 into 15 divided by 26. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 15,34,615. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது மூணுல இருக்கிற மினிமம் வேல்யூ நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது மூணுல இருக்கிற மினிமம் வேல்யூ இது
இந்த 15 லேக் 34,615 தான் நம்மளோட மினிமம் வேல்யூ. ஓகே, ஸோ அதை நம்ம அப்படியே அவுட்டர் காலத்தில் எழுதிக்கலாம். ஸோ 15 லேக் 34,615. ஓகேவா? அப்போ நம்ம ஆக்சுவல் ரிசீவ்டு வந்து 25 லேக். இந்த 25 லேக்ல இருந்து நம்ம எக்ஸம்ஷன் எவ்வளவு கிளைம் பண்ணலாம்? 15 லேக் 34,615. ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,65,385. ஓகே, இதுதான் உங்களோட டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒர்க்கிங் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீவ் சேலரி. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஃபார்மட் எழுதிக்கலாம். பர்டிகுலர்ஸ் rupees. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இதுலயும் ஆக்சுவல் லெஸ் மினிமம் ஆஃப் தி ஃபாலோவிங். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவல், செகண்ட் ஒன் ஸ்டாச்சுட்டரி லிமிட், தேர்ட் ஒன் 10 into average salary per month. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 1 into completed year of service minus leave actual taken in terms of months. Actual taken in terms of months into average salary per month. ஓகே, ஸோ லீவ் சேலரிக்காண்டி அவங்க ஆக்சுவலாக எவ்வளோ வாங்கினாங்க அமௌண்ட்டு 12 lakhs கொடுத்துருக்காங்க. அவங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 12 months லீவ் எடுத்திருக்காங்க. அதில் வந்து 2 months லீவ் வந்து அவங்களுக்கு என் டேட்டில் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அப்படியே ஃபார்மெட்டை ஃபிட் பண்ணலாம். ஸோ ருபீஸ் ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 lakh. ஸோ நான் அவுட்டர் காலத்தில் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுலேயும் இப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 12 lakh. நெக்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 lakh. நெக்ஸ்ட் 10 into ஆவரேஜ் சேலரி பெர் மந்த். ஓகேவா? ஸோ லீவ் சேலரி இந்த பர்பஸ்க்கு சேலரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி ஈக்குவல் டு பேசிக் ப்ளஸ் டிஏ. ஸோ இங்கே வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு என்ன இருக்கோ அதான் நம்ம எடுப்போம், ப்ளஸ் கமிஷன். ஸோ அப்போ பேசிக் சேலரி நமக்கு எவ்வளோ
95,000 ப்ளஸ் நெக்ஸ்ட் டிஏ. ஸோ டிஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 11,400. இதில் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் எவ்வளோ தான் சொல்லியிருந்தாங்க, 30% தான் சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? அப்போது இந்த 11,400ல 30% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,420. ஓகே, ஸோ நமக்கு கமிஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 95,000 ப்ளஸ் 3,420, 98,420. இது பார்த்தீங்க அப்படின்னா பெர் மந்தோட சேலரி. ஓகேவா? அப்போ நமக்கு 10 மந்தோட சேலரி வேணும். ஓகே, ஸோ நமக்கு இந்த சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா இடையில எந்த இயருமே நமக்கு சேலரியோ இல்லை டிஏஓ இதுவே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எதுவுமே ஆகல. ஓகே, அப்போ இந்த 98,420 தான் நமக்கு 10 மந்த்ஸுக்குமே வாங்கியிருப்போம். ஓகே, அப்போ நம்ம இதை இன்டூ 10 மந்த் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 மந்தோட டோட்டல் சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,84,200. ஓகே, இப்போ நம்ம 10 மந்தோட சேலரி கண்டுபிடிச்சிட்டோம். பட் நமக்கு ஆவரேஜ் சேலரி தெரியணும். ஓகேவா? அப்போ இந்த டோட்டல் சேலரி டிவைடட் பை 10 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி கிடைக்கும். ஓகே, ஆவரேஜ் சேலரி ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98,420. ஸோ இதுதான் நம்மளோட ஆவரேஜ் சேலரி. ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன வேணும், 10 இன்ட்டு ஆவரேஜ் சேலரி பெர் மந்த். ஸோ ஆவரேஜ் சேலரி பெர் மந்த் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 98,420. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வேல்யூ வருது, 9,84,200. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். ஸோ இந்த ஃபோர்த் ஒனோட கால்குலேஷன் நான் இங்கே போடுறேன். 1 இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ். ஸோ இந்த லீவ் சேலரி நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப ஃப்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இக்னோர் பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம கம்ப்ளீட் இயர் ஆஃப் சர்வீஸ் வந்து 26 இயர்ஸ் ப்ளஸ் 6 மந்த் இருந்துச்சா, அப்போ அந்த 6 மந்த் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஓகே, அப்போ 25 இயர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். மைனஸ் லீவ் ஆக்சுவல் டேக்கன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மந்த். ஸோ லீவ் வந்து நம்ம கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ எடுத்திருந்தான்னு பார்த்தோம், 12 மந்த்ஸ் எடுத்திருந்தாங்க. ஓகே, இப்போ -12 இன்டூ ஆவரேஜ் சேலரி பெர் மந்த். ஓகே, ஸோ நம்ம ஆவரேஜ் சேலரி எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 98,420. 98,420. ஓகே, ஸோ இதை நம்ம அப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம். 25 - 12 போட்டிங்க அப்படின்னா 13. 13 இன்டூ 98,420 ஈக்குவல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 12,79,460 வருது. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபோர்த்தோட வேல்யூ எவ்வளோ, 12,79,460. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம மினிமம் வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு மினிமம் வேல்யூ என்ன இருக்குது, இதுதான் நம்மளோட மினிமம் வேல்யூ. ஓகே, அப்போ இதை எடுத்து நான் அப்படியே அவுட்டர் காலத்தில் போட்டுக்கிறேன். 9,84,200. ஓகே, 12 lakh மைனஸ் 9,84,200 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு taxable லீவ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,15,800. ஓகே, நெக்ஸ்ட் கால்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்ஷனோடது. ஓகே, ஸோ நம்பர் 3 பென்ஷன். ஸோ பென்ஷனில் வந்து நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்யூட்டட் பென்ஷன். ஓகே, கம்யூட்டட் பென்ஷன். ஸோ நமக்கு கம்யூட்டட் பென்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டோட்டல் பென்ஷன்ல 1/3 வந்து நமக்கு எக்ஸம்ஷன். ஓகே, அப்போ நம்ம இதில் ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருந்தோம், ஆக்சுவல் ஈக்குவல் டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ₹4,40,000
50,000 கொடுத்துருக்காங்க. எக்ஸம்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பென்ஷன். அப்போ டோட்டல் பென்ஷன்ல 1/3. ஓகே, 1/3 ஆஃப் டோட்டல் பென்ஷன். அப்போ 4,50,000 இன்டு 1/3. இதை ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா 4,50,000 இன்டு 1/3 போட்டிங்க அப்படின்னா 1,50,000 வந்து நமக்கு எக்ஸம்ஷனாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளோட நெட் டாக்ஸபிள் பென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000 மைனஸ் 1,50,000 போட்டிங்க அப்படின்னா 3 lakh வருது. ஓகே, அப்போ டாக்ஸபிள் பென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 3 lakh. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கிராஜுவிட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் லீவ் சேலரி கண்டுபிடிச்சாச்சு, பென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம டைரக்டா ஃபார்மேட்ல எவ்வளோ நம்மளோட டாக்ஸபிள் சேலரின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2B particulars rupees. Okay, first one basic salary. ஓகே, ஸோ நம்ம சம்பளம் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க 95,000 பெர் மந்த். ஓகேங்களா, 95,000 இன்ட்டு ஹவு மெனி மந்த்ஸ், இவர் எப்போ ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிப்ரவரி ரிட்டையர் ஆகுறாரு. ஓகே, ஸோ நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் வந்து 24-25. அசஸ்மெண்ட் இயர் 24-25 அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும் 23-24. ஸோ இந்த இயருக்கு தான் நம்ம வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பிப்ரவரியே நமக்கு ரிட்டையர் ஆகுறாரு 1/1/2024. ஓகே, அப்போ நமக்கு எப்போ இந்த ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4/2024 இருந்து இந்த 1/2/2024 வரைக்கும் அவருக்கு வந்து சர்வீஸ் பீரியட் இருந்திருக்கும். ஓகே, 1/4/2024 இருந்து 31/1/2024 வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிப்ரவரி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. ஓகே, அப்போ நம்ம வந்து பிப்ரவரி மந்த்தை கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்போ ஏப்ரல்ல இருந்து நமக்கு ஜான்வரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 months இருக்கும். ஓகே, அப்போ 10 monthsக்கு தான் நம்ம வந்து எல்லா வேல்யூமே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ 95,000 இன்ட்டு 10, ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 9,50,000 வந்து நமக்கு சேலரி இன்கம் வரும். நெக்ஸ்ட் டிஏ. டிஏ என்ன சொல்லியிருந்தாங்க பேசிக்ல 12%. இப்போ நமக்கு பேசிக் சேலரி வந்து 9,50,000 இன்ட்டு அதில் 12%. 9,50,000 இன்ட்டு 12% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,14,000 வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட கிராஜுவிட்டி. ஓகே, ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் 1. ஸோ நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம் கிராஜுவிட்டி 9,65,385. ஓகே,
9,65,385. Okay. Next, leave salary. Working note number 2. எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? 2,15,800. 2,15,800. Okay. Next வந்து pension. Working note number 3. 3 lakh. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட கிராஸ் சேலரி எவ்வளோன்னு பார்க்கலாம். கிராஸ் சேலரி. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 9,50,000 plus 1,14,000 plus 9,65,385 plus 2,15,800 plus 3 lakh. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25,45,185 நமக்கு ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16(1)(a). ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேலரிக்கு 50,000. ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட இன்கம் ஃப்ரம் சேலரி. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,45,185 இருந்து -50,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 24,95,185 வரும். ஓகே. ஸோ இதான் நம்மளோட taxable salary income.